இந்தி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்தியன் ஒன்ல இந்தியன் தாத்தாவை ரொம்ப ரிசர்வ்டான, கொஞ்சமா பேசுற, நிறைய கருத்து சொல்ற, பெருசா ஃபைட் பண்ணாத, வர்மத்தால மட்டுமே தாக்கக்கூடிய ஒரு நபரா தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல காட்டியிருப்பாங்க. ஆனா செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலான ஒரு இந்தியன் தாத்தாவை பார்க்க முடியுது. அதுவும் பயங்கரமா சண்டை போடுற, நகலா ரியாக்ட் பண்ற இந்த மாதிரியான இந்தியன் தாத்தாவை தான் இந்த ட்ரெய்லர்ல காட்டியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. ரெண்டாவது அவரோட மேக்கப் தான் எனக்கு கொஞ்சம் இடிகிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சீன்ல பாக்குறதுக்கு சலீம் கௌஷ் மாதிரி இருக்காரு, இன்னொரு சீன்ல பாக்குறதுக்கு தியாகராஜன் மாதிரி இருக்காரு, நெத்தியா முடி வச்சிருக்க சீன்ல தசாவதாரம்ல வர ஜாப்பனீஸ் கமல் மாதிரி இருக்காரு. அண்ட் அதெல்லாம் தான் எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? ஊழல்வாதிகளை எக்ஸ்போஸ் பண்ற சித்தார்த்துக்கு சில பிரச்சனைகள் வருது. அதை இந்தியன் தாத்தா எப்படி வந்து காப்பாத்துறாரு, அந்த ஊழல்வாதிகளை எப்படி அழிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ஃப்ரீடம் ஃபைட்டர். அண்ட் இந்த படத்துல விவேக் சார், மனோபாலா சார், நெடுமுடி வேணு மாதிரி நிறைய மறைந்த நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் கமலஹாசன் அவர்களோட விவேக் அவர்கள் இணைந்து நடிக்கிற முதல் படம். அந்த படத்தை கூட பார்க்க முடியாத அவர் போனது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.